பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் சோத்திரம் இருக்கிறோம். கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதித்து பெருக செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் தான். பெருக செய்வார் என்றது என்னுடைய விசுவாசம். பெருக செய்யணும் என்று சொன்னால் உன் விசுவாசம் இருந்தால், அதுதான் மார்க்கு 9:23 படிக்கும்போது, நீ விசுவாசிக்க கூடுமான தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொல்லும்போது, அந்த பிள்ளையுடைய தகப்பன் சொல்லுவான், என் அவிசுவாசம் நீங்கும்படி கர்த்தாவே எனக்கு உதவி செய்யணும் 24 சொல்லுவான். நீங்கள் விசுவாசித்தால் நிச்சயமாக கர்த்தர் அந்த தகப்பனுக்கு தன் மகனை மீட்டு எடுத்து கொடுத்தது போல உங்கள் வாழ்க்கையில் இழந்து போனதுன்னா உலக சிற்பன்பத்தை இழந்து போனால் திருப்பி வராது. நன்மையானதை இழந்து போய் தவித்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் அந்த நன்மையை இரட்டிப்பான நன்மையாக திருப்பி கற்றுக் கொடுக்க நல்லவனாக இருக்கிறார். அதனால் பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளாக யாராக இருந்தாலும் கொஞ்சம் தெளிவாக உட்கார்ந்து எடுக்கிற செய்தியை கவனிங்க. அப்படி கவனித்தால்தான், நானும் பார்க்குறேன் என்றது பார்ப்பது வேற, அதை கவனித்து பார்த்தோம் என்றால் அது கூட இந்த இருபுறம் கருக்குள்ள பட்டை உங்களிடத்தில் இருக்கும். அதை எடுத்துக்கொண்டு இப்போ கூட பார்த்தோன்னா, இப்போ செய்தியெலாம் நான் முடிச்சுட்டு எழுந்துக்கு போகிற நேரத்தில் இந்த செய்தியை நான் போட்டு கொடுக்க 94ஆம் சங்கீதத்தை எடுக்க 34ஆம் சங்கீதத்தை கொடுத்து பேசிகிட்டு இருக்கேன். காரணம் என்னடான்னு சொன்னால், சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் போச்சு வந்து இல்லையா, இப்போ சரியாக 12 மணிக்கு மேலே கடந்து பயணித்து கொண்டிருக்குது. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஆலோசனை கேட்டுக்கொண்டே இருப்பேன். கர்த்தர் ஆலோசனை கொடுத்து கொண்டே இருப்பார். சங்கீதம் 32ஆம் சங்கீதத்தை ஒரு வார்த்தையை நான் படிக்கிறேன் 8ஆம் வசனத்தில். எனக்கு இந்த 32ஆம் சங்கீதம் வரும்போதெல்லாம் 5ஆம் வசனத்தை கொடுத்து ஒரு வசனத்தை எனக்கு ரொம்ப பிடிக்காது. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, யாரை சந்திக்க கடந்து போனாலும் உங்களுக்கு தோஷம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. உங்களுக்கு தோஷம் இருக்குது, செவ்வாய் தோஷம் இருக்குது, அந்த தோஷம் இருக்குதுன்னு சொல்லி பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாசப்படுத்துவாங்க. சென்னையில் நான் வால்டெக்ஸ் ரோட்டில் வேலை செய்த காலத்தில் ரொம்ப எனக்கு பிரியமான பிள்ளைங்க அவனுடைய குடும்பத்தில் மூத்தவராக இருந்த அன்பு மகள், என் சகோதரி தான் சொல்ல முடியும். 2 காலம் வராது, கையும் வராது. அவங்களுக்கு தம்பி, 3 தம்பி, ஒரு தங்கச்சி. இருக்கிற இடத்துல எழுந்துக்க முடியாதுங்க, ஆலோசனை மட்டும் கேட்டுக்கொண்டே இருப்பாங்க என்கிட்ட. நான் வால்டெக்ஸ் ரோட்டில் கம்பெனியில் வேலை செய்கிற காலம். அப்போ அந்த மகன், ஆனால் அந்த மாதிரி நான் தம்பிக்கு மேரேஜ் பண்ணும்போது நான் சென்னையிலேருந்து அந்த மகளுடைய ஊருக்கே நான் கடந்து போய் ஒரு சாட்சியை பகிர்ந்து கொண்டு அந்த ஊருக்கு நான் கடந்து போய் ஜெபித்த போது, கர்ப்பத்திலேயே பிறக்கப்பட்ட குழந்தைக்கு லட்டின் போகிற பாதை அடைக்கப்பட்டு இருந்தது. நான் அதை ஜெபிக்க சொல்லிட்டு வந்து விட்டாங்க. ஜெபித்தேன். தேவன் எனக்கு வெளிப்படுத்தின அந்த இரவு ஜெபித்து போக முன்பு அந்த இரவு எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்குறாரு. அந்த தரிசனத்தை போய் அங்கே நான் அந்த மகளுக்கு ஜெபிக்க முன்பே சொல்கிறேன், இந்த வீடு இப்படி தான் இருக்குன்ற அந்த வாசலை கொடுத்து தேவன் வெளிப்பாடு கொடுத்தாரு. அப்படியே இருந்தது அந்த வீடு. நான் ஜெபித்து என்ன ஜெபம் பண்ணி சொல்லணும், அது அவங்க வாழ்க்கையில் அவங்க தகப்பனார் செய்திருக்கிறார். தகப்பனார்னா முப்பாட்டேன். இது பைபிளில் ரொம்ப தெளிவாக இருக்கான். ஆதி தகப்பனை விசாரித்து பாருங்க என்று சொல்லி. உண்மையில் அந்த ஆதி தகப்பன் செய்கிற சில தவறுகளில் நமக்கு வழிகாட்ட முடியாத தவித்து கொண்டிருப்போம். போகும் வழியே தெரியாது இருக்கும், நடக்க வேண்டிய வழியும் தெரியாது இருக்கும். நம்மளை கரம் பிடித்து நடத்து கொண்டு போகிற ஒருவரும் கிடையாது. என்ன பண்ணிடுறாருன்னா, அந்த காலத்தில் விவசாயம் பார்க்குறவங்க ஒரு உறுதியாக பார்த்து கொள்வாங்க. அப்போ அந்த கிராமங்களில் போயிட்டு என்ன பண்ணுவாங்க, சில மிருகங்கள், அது ஆடாக இருக்கட்டும், மாடாக இருக்கட்டும், கன்றுக்குட்டியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் வேண்டிக் கொண்டபடியே செய்வாங்க. அப்படி வேண்டிக் கொள்ளப்பட்டது தான் ஒரு கன்றுக்குட்டியை அந்த கிராமத்தில் ஒருவங்க என்ன பண்ணாங்க, எடுத்து இந்த கிராமத்துக்கு கொடுத்துட்டாங்க. அது எப்போவுமே அந்த கிராமம் முழுவதும் சுற்றி வருமா. அந்த கிராமத்தில் சுற்றி வரும்போது அவர் நிலத்துக்குள்ளே காலை வைத்துங்க என்று சொல்லி அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, வாய்க்குள்ள அந்த அந்த நல்ல ஒரு மாட்டுக்குட்டி என்ன பண்ணார், வாய்க்குள்ளே கையை விட்டு அந்த நாக்கை பிடிச்சி அடுத்தவரான். அது எவ்வளோ கஷ்டமாக இருந்து கொஞ்சம் யோசிச்சு அதை பற்றி சொன்னாங்க. அதுக்கப்புறம் சென்னையில் ஜிஹெச்சுக்கு, அவன் சென்னையில் சின்ன குழந்தை தான், அந்த குழந்தை பிறக்கும்போது தேவை வச்சு அங்கே இருக்கிற பேபி வார்டு கொண்டு வந்து அந்த குழந்தைய அந்த ஆப்ரேஷன் பண்ணி கூட பேச்சு வரல, ஆனால் மற்றதெல்லாம் சரியாகி போச்சு.
ஏன் அந்த கதையை உங்களுக்கு நான் சாட்சியாக சொல்கிறேன்னா, நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருப்பேன் என்று சொன்னவர் நிச்சயமாக இருப்பார். அப்போ அந்த கிராமத்தில் வந்து வால்டெக்ஸ் ரோட்டில் பார்த்தீங்கன்னா, பெரிய தம்பிக்கு முதல்ல ஒரு மேரேஜ். இன்றைக்கி அவங்களுடைய அந்த நான் இப்போ சொல்கிறது ரொம்ப 20 வருஷத்துக்கு முன்னாடி கதை சொல்கிறேன். அந்த மேரேஜ் ஆகி அவங்களுடைய மகளுக்கு கூட இப்போ குழந்தைய வந்துச்சுன்னு நினைக்கிறேன், கல்யாணமே பண்ணிட்டாங்க. அந்த மகள், மூத்த மகள், அந்த மகளுக்கு கொஞ்ச நாளுக்கு பிற்பாடு நான் இருக்கிற காலத்தில், வேலை செய்கிற காலத்தில் இறந்துட்டாங்க அந்த அம்மா. அவங்க தகப்பனாக இருப்பாங்க, தாயாக இருப்பான். அப்படி எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இந்த சங்கீத புத்தகத்தில் 82ஆம் சங்கீதத்தில் 5ஆம் வசனத்தில் சிலர்லாம் ஜெபிக்கப்படும் போது இது இருக்குது பிள்ளைங்களுக்கு, அது இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இதில் படிக்கப்படும் போது முடிக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கு அந்த 5ஆம் வசனத்தில். அப்போது என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தார்னு இருக்கும். இன்றைக்கி மனிதனுடைய காரியத்தை கொடுத்து இந்த தோஷங்குது அந்த தோஷங்குதுன்னு நிறைய பேர் வீட்டில் போய் இது மாதிரி சொல்லி பலர் பயங்காட்டி விட்டுறாங்க பருவகால பிள்ளைங்களை. அது சரியானதான்னு கேட்டால் தவறானது. அந்த தோஷத்தை நான் மன்னித்தேன் என்று சொல்கிறார். அதனால் இனி வர காலத்தில் எந்த பிள்ளைகள் பிறந்தாலும் யாராவது தோஷம் இருக்குது இந்த குழந்தைக்கு, அப்படி தோஷம் இருக்குது இப்படி தோஷம் இருக்குன்னு சொல்லுறது நம்பாதீங்க. கடவுளை மட்டும் நம்பியிருந்தாலும் உன் பாவத்தின் தோஷத்தை அவர் மன்னிக்க வல்லவராக இருப்பார். ஏன்னா இந்த வாழ்க்கை சொல்ல நான் வேலை செஞ்ச காரியத்தை ஒரு குடும்பத்தை தான் சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்களுடைய 2வது தம்பி ஒரு மேரேஜ் நடந்தது. அவங்க தங்கச்சிக்கு மேரேஜ் ஒன்று சூப்பராக நடந்தது. அவங்க சொந்தத்தில் வரும்போது தோஷத்தை கொடுத்து ஒருவர் சொல்லி அறிக்கை செய்து விட்டாங்க. அந்த மகளுக்கு திருமணமாகி பிள்ளையை பெற்றெடுக்கிற வரைக்கும் நான் அங்கே தான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கும் சிறப்பாக இருக்கிறாங்க. அந்த பகுதியில் ஒரு சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்க. பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, உங்கள் வாழ்க்கையில் ஒரு மனிதன் சொல்கிற ஆலோசனை கேட்டு பயப்படாதீங்க. மனுஷனுடைய ஆலோசனைகள் அதுனா அது ஆண்டு தேவனுக்கு பிரியமில்லாதது. அதுதான் 94ஆம் சங்கீதத்தில் 11ஆம் வசனம், மனுஷனுடைய ஆலோசனைகள் வீணானதுன்னு இருக்கும். இன்றைக்கி ஏதாவது பயங்காட்டுற ஆலோசனைகள் எத்தனையோ இருக்குது அந்த உலகத்தில். இந்த காரியத்தை கொடுத்து இந்த பிரச்சனை வந்திருக்கு, இந்த காரியத்தை கொடுத்து அந்த பிரச்சனை வந்திருக்கும் என்று சொல்லி மனிதனை மனநோயை உண்டாக்கி கொடுக்குறவங்க தான் இந்த உலகத்தில் இருக்கிற அநேகர். அதனால தான் ஒரு சிலர் இடத்துல நான் பகிர்ந்து கொள்ளவே மாட்டேன். ஏன்னா நானே வழியில் சத்திய ஜீவனமாக இருக்கணும்னு சொன்ன தேவனை விட்டு இந்த உலகத்தை உற்று பார்த்து கொண்டிருக்கிறாங்க. படிக்கிறேன் பாருங்கள் இந்த வசனத்தை, சங்கீதம் 32ஆம் சங்கீதம். உங்கள்கிட்ட வேதம் தான் எடுத்துங்க, 8ஆம் வசனம் படிக்கிறேன் பாருங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நல்லா பாருங்க, முதல்ல நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் காட்டுவேன். தேவனுடைய ஆலோசனைப்படி நீ கடந்து பயணித்தால், போதிப்புன்றது ஆலோசனைகள், அதை கடந்து பயணித்தா அவர் மறுபடியும் சொல்வார் அதே வசனத்தில், என் கண்கள் உன் மேல் வச்சு உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். காட்டுறது மட்டும் இல்லைங்க, அங்கே நல்லா பாருங்க, நீங்கள் நடக்க வேண்டிய நான் உனக்கு போதித்தது நீ நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு காட்டுவேன். போதிக்க மட்டும்தான் இல்லை, நடக்க வேண்டிய வழியும் காட்டுவாராம். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, ஆண்டவரிடத்தில் கேளுங்க, இது சரியானதா, இதை செய்தால் சரியாக இருக்குமா? அப்போ கடந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா அநேக காரியத்தை கொடுத்து, பிப்ரவரி மாதம்தான் இதை கொடுத்து நிறைய ஆலோசனை பண்ணேன். ஆலயத்தை கொடுத்து எப்படியாவது கட்டிடணும் அப்படி சொல்லி. ஆனால் தொடர்ந்து இப்படி மழை வரணும்னு எனக்கு தெரியாது, தொடர்ந்து இப்படி ஒரு பாதிப்பு வரணும்னு எனக்கு தெரியாது. பலரிடத்துல பேசிக்கொண்டே தான் இருந்தேன், ஆனால் யாரிடத்துல கேட்காதே இருந்தேன். நான் கேட்க ஆரம்பிச்சது இந்த மே மாதத்துலேருந்து தான். கேட்ட உடனே ஒரு சிலர் ஒரு 4 பேர் 3 பேர் கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். சென்னை பட்டணத்தில் சொன்னவங்க அநேகர் சொன்னாங்க, உடனே சொல்லப்பட்டவங்க அப்படி அப்படியே தாங்க காரணங்கள். அப்போ திருவள்ளூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் பார்த்தோன்னா அநேக இடங்களே சொல்லப்பட்ட ஆலோசனை தள்ளப்பட்ட. ஆனால் இங்கே சொல்லும்போது நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டி உன்மேல் என் கண்களை வச்சு உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆலோசனை கொடுத்து நானும் இல்லைங்க, மனுஷனுடைய ஆலோசனையை நான் இது ரொம்ப பகிர்ந்து கொள்ள மாட்டேன். என் ஆண்டவராக இயேசுவிடத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஆலோசனை கொடுப்பார். அப்போ திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவள்ளூர் பகுதியில் ஒரு விஸ்வதரிப்பி, அவர் ஒரு டாக்டர் இல்லையா, வெள்ளாடு பக்கத்தில் ஒரு டாக்டர் இருக்கிறார். அவர்கிட்ட நான் கேட்கும்போது நான் எங்களுடைய தகப்பனிடத்தில் கேட்டு நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன்னா இது வரைக்கும் எந்த பதில் வரல. அப்போ ஆண்டவராக இயேசுவிடத்தில் பார்த்தா சில விஷயம், சென்னை பட்டணத்தில் இந்த வருஷம் பிறந்தது, இந்த மாதம் பிறந்ததுமே உங்களுக்கு ஒரு வழியை நான் காட்டுவேன்னா இது வரைக்கும் எந்த வழி வரல. இப்படி நான் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆண்டவர் கொடுத்த ஆலோசனையை மட்டும் மறக்கவே மாட்டேன், அது தள்ளியும் விட மாட்டேன். ஏன்னா அவர் நடந்தால் வழி காட்டுவார், படுத்தால் பாதுகாப்பார், எழுந்துக்குமே சம்பிரமம் நடத்துவார்.
அப்படிதானே சொல்றாரு. நான் உனக்கு நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் என்றார். அவர் கண்கள் நம்மளை வச்சு நமக்கு ஆலோசனை கொடுக்கிறாருன்னா சும்மானதா? தேவன் நமக்கு வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறார். அந்த ஆண்டவரிடத்துக்கு கோணமான பாதையை செம்மைப்படுத்துவேன்றார். ஏசாயா புத்தகத்திலே 45:2 உன் கோணமான பாதையை நானே செம்மைப்படுத்துவேன். ஆண்டவர் நம்ம பாதை கடந்து போகும்போது கோணவலமாக இருந்தால் நம்ம செம்மைப்படுத்துவார். யாத்திராகம் 13 படிக்கப்படும் போது அந்த வசனத்தை முடிவு புறத்தில் பார்க்கும்போது ஒரு விஷயம் சொல்லுவார். அவர் இரவில் அக்கினி சமம் பகலில் மேக சமமாக வந்து உங்களை நடத்துவேன்ற ஆண்டவர். நம்ம வழியில் எங்கேயும் தடுமாறி விழுந்துக்கூடாதுன்னு நம்ம ஆண்டவர் பார்த்துக்கொண்டார். அதுதான் இங்கே சங்கீத புத்தகம் 33 சங்கீதம் 9 ஆகும்போது அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டா நிற்கும். அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டா நிற்கும். அப்போது நம்ம நடக்க வேண்டிய வழிகள் எங்கே போகணும், என்ன செய்யணும்னு அனைத்தினம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு வழி சொல்லி கொண்டு. ஆனால் நம்ம அநேக வழியை அசட்டுத்தனமாக போய் கொண்டிருப்போம் இல்லையா? அநேக காரியத்தை கூட இந்த சத்திய வசனத்தை படிக்கணுமான்னு கேட்டால் படிக்கிறது கிடையாது. முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை அதை நீதியை தேடுங்க, அதுக்கப்புறம் இவைகள் உனக்கு கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம் கொடுக்கப்படும். நீ போகும் இடமெல்லாம் கத்து நாளை கொடுத்து நீ கவலைப்படாதன்னு ஆண்டவர். காலை விழுந்தால் நம்ம கடந்து போக என்ன நடக்குமோ நினைக்காதீங்க. இந்த இருபுறம் கற்குள்ள பட்டயத்தை நீ படிச்ச போது தேவனுடைய ராஜ்யத்தை அதை நீதி தேடுங்க, அதை நீ தேடனா இவைகள்லாம் கொடுக்கப்படும். எவைகள்லாம் நீ நினைத்து கொண்டிருக்க இரட்டிப்பாக கொடுப்பார். ஏசாயா 43 சொல்லுவார் 18 முந்தி நினைக்காத பூர்ணது சிந்திக்காது, அதை யோசித்து கலங்கி இருக்காது, தவித்து கொண்டிருக்காத, அது கொடுத்து நீ எப்பவும் தப்பாக சொல்லி கொண்டு இருக்காது. கர்த்தர் உனக்கு புதிய காரியத்தை செய்ய போகிறார். அது இப்போது தோன்றும், இன்றைக்கே தோன்றும். இந்த சத்தியத்தை கேட்டிருக்க இந்த வினாடியே தோன்றும். என் ஆண்டவர் வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிற ஆண்டவர் ஒரு நாளும் ஒன்று எடுக்க மாட்டார். நான் இத்தனை காரியத்தை கொடுத்து இந்த ஆலயத்தை கட்டுவேன், மேலே ஒரு இந்த ஆலயத்தை மேலே கொண்டு போய் கீழே அனாதை இல்லமாக மாற்றுவேன், முதியோர் இல்லத்தையே மாற்றுவேன், இதெல்லாம் செய்வேன். எப்படி? எனக்கு ஆண்டவர் மேலே இருக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் தவறி விழாது. கழுக போல் பறக்க ஆரம்பிப்பேன். ஏசாயா புத்தகத்தின் 40:37 படித்து பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். உண்மையான அந்த வசனம் படிக்கிற பாருங்க. அந்த கழுகுக்கு ஒப்பாக தேவன் நம்மளை பார்த்து பேசுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வசனம் படிக்கிற பாருங்க. கடவுள் நம்ம செய்கிறவன் கர்த்தருக்குள் காத்திருக்கின்றவன் புதுபல அடைவான். கர்த்தர் சொன்ன வார்த்தைக்காக நீ விசுவாசித்து காத்து கொண்டிருந்தால் புது பலத்தையும் புது வழியும் தேவன் ஏற்படுத்தி கொடுப்பார். எப்பவுமே போனதே கொடுத்து இழந்து போனதே கொடுத்து கலங்கி தவித்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் அருமை தம்பிக்கிட்ட என்னுடைய நகை முழுவதும் போயிடுச்சு. எனக்கு தொடர்ந்து குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை கொடுத்து போனதை கொடுத்து ஒரு தீர்மானத்தை எடுத்து இனிமேல் எங்கள் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். நான் சொல்லிட்டு யோசித்தேன், ஆண்டவரை நீ தான் எனக்கு செய்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவரை மீறிய நான் அதை ஏன் பேசணும்? அவர் சொன்னாலாக அவர் கட்டளையிட்ட நிற்கும். இதை படிக்கிற பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். கர்த்தருக்கு காத்திருக்கும் புதுபலன் அடைவான், கழுகை போல சட்டைகளை அடித்து கொண்டு எழும்புவானான். அவன் ஓடினாலும் சோர்ந்து போவதில், நடந்தாலும் பலவீனப்பட்டு நிற்பதில்லை. நல்லாக்கும். அவன் ஓடினாலும் இணைப்படைவதில்லை, நடந்தாலும் சோர்ந்து போவதும் இல்லை. வாழ்க்கையில் நம்ம வழியில் சோர்ந்து போகாது நடக்கணுமா? தொடர்ந்து நம்ம பயணித்து கொண்டிருக்கப்படும் போது திடீர்னு பார்த்தா இஸ்ரவேல் மக்களை எப்படியே நடத்தின்னு வராரு கடவுள். ஆனால் திடீர்னு பார்த்தா ஒரு பக்கம் பின்தொடர்ந்த ராஜா எதிர்க்கு, இன்னொரு பக்கம் நமக்கு முன்பாக இருக்கிறது கடவுள் போல இருக்கிற பிரச்சனை தான். ஆண்டவர் சொல்ற, இன்று காண்கிற எகிப்தை இனி காண மாட்டாய். யாத்திராகம் 14:13 இன்று காண்கிற எகிப்திலே இன்பு காண்கிற துன்பத்தை இனி காண்கிற வேதனையும் இனி காண்பது இல்லை. நீ அறியாது எட்டாத ஒரு பெரிய காரியம் வாழ்க்கையில் செய்ய போகிறார். உனக்கு மட்டுமல்ல, பிரசங்கிக்கிற எனக்கும் செய்வார் ஆண்டவர். என் ஆண்டவராக இயேசுக்கு அப்படித்தான். மந்திரமோ சூனியமோ கட்டுகளை கொடுத்து இத்தனை பேர் நான் சாட்சி சொல்கிறதுனா சும்மா கிடையாதுங்க. சமயத்தில் 2 பிள்ளைங்க இங்கே வந்தாங்க. மணிமேத்தின் சென்னை பட்டணத்தில் தான் நீங்கள் பேசுகிறாரு. என் பெஸ்ட்டு ஊழியக்காரங்க எல்லாருமே நாங்கள். அவர் பார்த்தா சென்னை வாசற்படி பக்கத்துலேயே தான் இருக்கிறார், மணிமேத்தின்னு சொல்லி. அவர் என் லைனில் வர்றாரு, இவங்க உட்காந்து பேசி கொண்டிருக்கிறாங்க. நான் அவர் பேசுனதுக்கு முன்னாடி தான் அவரை பற்றி அவங்ககிட்ட பேசுகிறோம். அவரை கொடுத்து நான் பேசி கொண்டிருக்கிறேன். அவருக்கு எங்கே இருக்கார்? 100 கிலோமீட்டருக்கு அண்ணன் இருக்கிறார் இல்லையா? அவர் சென்னையில் இருக்கிறாரு, நான் திருத்தணியில் இருக்கிறேன். நான் அவர் கொடுத்து பேசி கொண்டிருக்கிறேன். அது எதிர்பாராத எனக்கு ஃபோன் அடிக்கிறேன். அந்த ஃபோனை அவங்ககிட்டே கொடுத்துட்டேன். அவர் ஆலோசனை கொடுத்துட்டு அண்ணா பேசி அனுப்பு நான் வச்சிட்டாரு. 2 நாளைக்கு பிற்பாடு அங்கே பார்த்தா தாசாயன் ஒருத்தருக்கு அவர் ஃபோன் அடிக்கிறாரு.
என்ன ஏன் அப்படின்னா, இல்லை ஏன் மாதத்துக்கு ஒரு முறை அவர் என்கிட்ட பேசுவார், நான் மறந்தாலும் அவர் என்ன மறப்பது கிடையாது. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம தீர்மானிக்கிறது யோசிப்பதை கர்த்தர் தூரத்திலிருந்து நினைவுகள் அறிந்திருப்பார். அதுதான் சங்கீதம் 139 சொல், தூரத்து நினைவுகள் அறிந்திருக்கிறார். நீ நடக்க வேண்டிய வழிகளை, நீ எங்கே போகிற, எங்கே வர, எங்கே உட்கார எல்லாம் செய்து அனுதினம் ஆகாரத்தை கொடுத்து வழி நடத்துகிறான். தம்பி இன்னைக்கு என்கிட்ட பேச சொன்னார், எத்தனையோ கஷ்டம் என் வீட்டில், ஆனால் அனுதினம் குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற அருமை மகன் சொன்னார். இவங்களுக்கெல்லாம் எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியாது. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஜபத்தில் அவங்களுடைய பேர்கள், அவங்க குடும்பத்தினுடைய காரியங்கள் எல்லாரும் கொடுத்து நாங்கள் ஜெபித்து கொண்டே இருப்போம். ஏன்னா என் கர்த்தர் சொல்லியிருக்க, கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்டுக்கொண்டே இருப்பேன். என் ஆத்துமாவுகளுக்கு எந்த வினாயிலும் யாருக்கும் எந்த விதமான கஷ்டம் பாடு வரக்கூடாது, எல்லாம் தீங்கிலிருந்து விலக்கி காப்பார். மேலும் தேவனுடைய ராஜ்யம் நீதியை தேடுங்கள், இதுக்கப்புறம் இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று மத்திய 6:33 நிச்சயமாக முடிவு உண்டு. நம்பிக்கை வீண்பார். கர்த்தரின் வார்த்தைகள் ஆசீர்வதிப்பாக. ஜெபம் பண்ணுவோம். என் அன்பா நேசிக்க நல்ல பிதாவே, கிருபைக்காக சோதரிக்கிறோம், வல்லமைக்காக துதிக்கிறோம், சகலத்தை பொருட்படுத்தி வழிநடத்தும். படிக்கப்பா, கேட்கிற காதுகள் கேட்கப்பட்ட அத்தனை இதயம் திறக்கப்படும் போது நீரே வழியும் சத்தியமும் ஜீவனும் வாழ்ந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் மேன்மைப்படுத்தி நடத்தும். நாம மகிமைப்படுத்த பெரிய சும்பிதா. ஆமே ஆமே ஆமே. பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளே, சர்ச்சில் தளம் பொண்ணுன்னு சொல்லியிருக்கிறேன். உள்ளத்தில் தேவன் உணர்த்தினால் ஜெபம் பண்ணிவிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க மன்னிச்சால் கொடுங்க. கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன்.